ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். டெல்லியில வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டம் நடைபெற இருக்கு. விவரங்களோட செய்தியாளர் ரமேஷ்குமாரும் இணைந்திருக்கிறார். கேட்கலாம். ரமேஷ்குமார், இந்த ஆணைய கூட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, அதை பத்தி சொல்லுங்க. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தினுடைய 52வது கூட்டம் வரும் செவ்வாய்க்கிழமை அன்று டெல்லியில் நடைபெற இருக்கிறது. இதில் தமிழ்நாடு, கேரளம், பாண்டிச்சேரி, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களுடைய பிரதிநிதிகள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுவாக காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அலுவல் பணி என்பது தமிழகம், பாண்டிச்சேரி உள்ளிட்ட கீழ்நிலை மாநிலங்களுக்கு அந்தந்த மாதத்திற்கு தேவையான காவிரி நீரை எந்த அளவுக்கு பகிர்ந்து அளிப்பது என்பது தொடர்பாக பரிசீலித்து உத்தரவுகளை பிறப்பிப்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம். அந்த அடிப்படையில் இந்த ஜூன் மாதம் மற்றும் வர இருக்கின்ற ஜூலை மாதம் 2 மாதங்களிலும் இந்த ஜூன் மாதத்திற்கு காவிரியிலிருந்து கர்நாடகா தமிழகத்திற்கு எவ்வளவு டிஎம்சி தண்ணீரை திறந்து விட்டிருக்கிறது, இன்னும் எவ்வளவு வழங்கப்பட வேண்டி இருக்கிறது, இது தவிர வருகின்ற ஜூலை மாதத்திற்கு தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நீரின் அளவை கர்நாடகா எவ்வளவு வழங்க வேண்டும் என்பது தொடர்பாக பரிசீலித்து அது தொடர்பாக காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கர்நாடகாவுக்கு உத்தரவுகளை பிறப்பிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தற்போது மேட்டூர் அணை திறக்கப்படாததால் இந்த ஜூன் மாதம் இந்நேரம் மேட்டூர் அணை திறக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் மேட்டூரில் தண்ணீர் இல்லாததால் இந்த குறுவை சாகுபடியை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு தமிழகத்திற்கு தேவையான நீரை உடனடியாக வழங்க வேண்டும் என்பது குறித்து உத்தரவு பிறப்பிக்க வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக மேகதாது விவகாரம். குறிப்பாக அண்மையில் கூட மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் CR பாட்டீல் அவர்களை கர்நாடக முதல்வர் DK சிவகுமார் சந்தித்து மேகதாது திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் என்றால் இது தொடர்பாக தமிழகம் தொடர்ந்த 2 மனுக்களை உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தள்ளுபடி செய்திருக்கிறது. இதை மேற்கோள் காட்டி இந்த திட்டத்திற்கு உடனடியாக அனுமதியை மத்திய காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் நீர் ஆணையம் ஆகியவை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை கர்நாடகம் ஒருவேளை வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி அந்த கோரிக்கையை கர்நாடகம் வைத்தால் அதனை தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி உள்ளிட்ட மாநிலங்கள் கட்டாயம் எதிர்ப்பு தெரிவிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய தினம் கூட சட்டப்பேரவையிலே மேகதாது திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஒருவேளை கர்நாடகா அந்த முன்மொழிவை வைக்குமேயானால் தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்கள் அந்த கூட்டத்திலேயே எதிர்ப்பு தெரிவிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.